அடுத்த ஆண்டு மலேசியா ஏற்று நடத்தவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் கூட்டங்கள் கோலாலம்பூரில் மட்டும் இல்லாமல் அதன் கூட்டங்கள் அனைத்து மாநிலங்களிலும் ஏற்பாடு செய்யப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கும் அதிகாரிகள், அமைச்சர்கள் மட்டத்தில் சுமார் 300 கூட்டங்களை உபசரணை நாடான மலேசியா ஏற்பாடு செய்யவிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நற்பெயரை மேம்படுத்தும் வாய்ப்பு இருப்பதால் அடையாளம் காணப்பட்ட அனைத்து இடங்களிலும் ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து மொழி பள்ளிகளுக்கும் அரசாங்கம் போதுமான அளவுக்கு நிதியை ஒதுக்க முடியாமல் போகும் பட்சத்தில் பள்ளிகளில் சில நிறுவனங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதை கல்வி அமைச்சு கட்டுப்படுத்தக்கூடாது என்று கராகான் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. சீன பள்ளிகளில் நடத்தப்பட்டு வரும் நிதி திரட்டும் நடவடிக்கைகளின் நீண்டகால பாரம்பரியத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் அவற்றை தடுக்கக்கூடாது என்று அக்கட்சியின் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் வலியுறுத்தினார். நாட்டின் 16வது பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைக்கும் சாத்தியம் குறித்து கலந்து பேச ஒற்றுமை அரசாங்க உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுவது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடையும் சந்திக்க எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பிலான எந்தவொரு தகவலையும் தாம் பெற்றதில்லை என்று துவான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியா இருவரும் நேற்று இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற அரச தேநீர் உபசரிப்பில் கலந்து கொண்டனர். ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற 17வது மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அரியணை அமரும் விழாவை முன்னிட்டு இந்த அரச தேநீர் உபசரிப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அடுத்து வரும் கட்சி தேர்தலில் பழைய செயல்முறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து அதிகம் சிந்திக்காமல் அனைத்து உறுப்பினர்களும் கட்சியை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள கட்சி உறுப்பினர்கள் முதன்மை தலைமைத்துவத்தை தேர்வு செய்ய அனுமதிக்கும் நடப்பு விதிமுறைகளில் திருத்தம் செய்வதற்கு சிறப்பு பொது பேரவைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் துணை பிரதமருமான அவர் தெளிவுபடுத்தினார். அம்னோ தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடத்தப்படும் என்றும் அதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், ஆனால் இவ்விவகாரம் சிறப்பு பொதுப்பேரவைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும், ஏனெனில் அது அரசியலமைப்பு திருத்தத்தை உள்ளடக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டார். இசை புயல் AR ரஹ்மானின் இசை விழா நேற்று புக்கிட் ஜாலில் நேஷனல் ஸ்டேடியத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. உற்சாகத்துடன் ரசிகர்கள் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வின் திடீர் வருகையாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். மக்களோடு மக்களாக அமர்ந்து இசை நிகழ்ச்சியை அவர் முழுதும் ரசித்தார். அவருடன் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ரமணனும் கலந்து கொண்டார். இசை புயலின் இசை மழையில் மக்கள் பெருவெள்ளம் அரங்கையே அதிர வைத்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.